திருவன் சரணம். நமோ தஸ்ஸு பகவதோ அரஹதோ சம்மா சம்புத்தஸ்ஸு. அதிகௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ரு குருநாதர் புத்தோத்பாதோ ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம். இப்போது நாங்கள் பார்ப்போம், புத்த காலத்தில் மனிதர்கள் பகவான் புத்தர் அவர்களை தேடி போனாங்க நிறைய பேர். அதே போல் பகவான் புத்தர் அவர்களும் மனிதர்களை தேடி போனார். அப்போது எதுக்காக, ஏன் இப்படி பகவான் புத்தர் அவர்கள் மனிதர்களை தேடி போயிட்டு அந்த மனிதர்களுக்கு இந்த சத்தியத்தை போதனை செய்தார்? அதே போல் இந்த மனிதர்கள் எதற்காக புத்தரை தேடி வந்தார்கள் அப்படின்னு பார்த்தா, எல்லாமே இந்த துன்பத்துக்குள்ளாகி தான் இருந்தாங்க. மனிதர்கள் எல்லாமே ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு சிக்கல், ஏதோ ஒரு துயரத்தில் தான் எல்லாருமே இருந்தாங்க. அவள் இதற்கு விடையை பெற்றுக்கொள்ளத்தான் புத்தரை தேடி போனாங்க எல்லாருமே. அப்போது பகவான் புத்தர் அவர்களும் இந்த மனிதர்கள் இருப்பது துன்பத்தில், துயரத்தில், அவர்களுக்கு விமோச்சனம், விடுதலை இருப்பது இந்த சத்தியத்தினூடாகத்தான். அப்போது இது இவங்களுக்கு போதிக்கணும். அப்போது அவர்கள் இந்த துன்பத்திலிருந்து மீள்வார்கள் என்ற இந்த கருணையின் காரணமாக, மகா கருணையின் காரணமாக காலையில் எழும்பியதன் பிறகு எழும்பி பார்ப்பார், இன்றைக்கு யாருக்கு சத்தியத்தை போதனை செய்வது, தர்மத்தை யாருக்கு இன்றைக்கி போதனை செய்வது அப்படின்னு சொல்லி புத்த ஞானத்தால் பார்த்து, அப்போது அந்த ஞானத்துக்கு அகப்படுவதை பகவான் புத்தர் அவர்கள் கால் நடந்து போயிட்டு இந்த பல மைல்கள் கடந்து போயிட்டு ஒரு மனிதருக்காக இந்த சத்தியத்தை பல மைல்கள் நடந்து போயிட்டு இந்த சத்தியத்தை போதனை செய்யும் அளவுக்கு பகவான் புத்தர் அவர்கள் இரக்கம் கொண்டவர், மகா கருணையுடையவர். அவர் இப்படியாக எதற்காக இப்படி சத்தியத்தை போதனை செய்தார்? மனிதர்கள் ஏன் புத்தரிடத்தில் தஞ்சம் கேட்டார்கள்? ஏன் சத்தியத்தை எங்களுக்கும் போதனை செய்யுங்க அப்படின்னு சொல்லி எதுக்காக இப்படியெல்லாம் கேட்டாங்க அப்படின்னு பார்த்தா, துன்பம்தான் காரணம், துயரம்தான். மனிதர்கள் இருப்பது துன்பத்தில். இப்போ பட்டாச்சாரா என்பவர் ஒரு பெண், ஒரு குடும்பத்து பெண். அப்போ ஒரு விபத்தில் அவங்க தாய் தகப்பன் 2 பேருமே இறந்து போகிறாங்க. கணவன் இறந்து போகிறாரு. அதே போல் 2 பிள்ளைகளும் இறந்து போகிறாங்க. எல்லாமே இறந்து போனதன் பிறகு தனியாக நிற்கும் ஒரு மனிதன் எவ்வளோ வேதனைக்குள்ளாகி இருப்பார், எவ்வளோ துயரத்தில், எவ்வளோ துன்பத்தில் அவர் வாடி வதங்கி தீயில் வெந்து கொண்டிருப்பார். அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க? புத்தரை தேடி போனாங்க. சுவாமி, எனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை ஆயிடுச்சு, இந்த துன்பத்தை என்னால் தாங்கிக் கொள்ள முடியலை, இந்த துயரத்தை என்னால் ஊர்கிதப்படுத்தி கொள்ள முடியலை, இதுக்கு ஒரு விடை சொல்லுங்கள், இதுக்கு ஒரு சொல்யூஷன், இதுக்கு ஒரு பதிலை எனக்கு தாங்க, இந்த துன்பத்திலேருந்து எனக்கு மீளணும், இதுலேருந்து எனக்கு விமோச்சனம் வேணும் அப்படின்னு சொல்லி மன்றாடி கேட்டாங்க. அப்போது பகவான் புத்தர் அவர்கள் என்ன செய்தார்னு பார்த்தா, சத்தியத்தை தான் போதனை செய்தார். அதுதான் படிச்ச சமுபாத தர்மம், மனம் உருவான விதம். அப்போது அம்மா என்றால் ஒரு எண்ணம், அப்பா என்றால் ஒரு எண்ணம், மகன் என்றால் ஒரு எண்ணம், மகள் என்றால் ஒரு எண்ணம், கணவன் என்றாலும் ஒரு எண்ணம்.
அப்போது இந்த எண்ணம் தான், மனதில் இருக்கும் எண்ணத்துக்கு தான் நாங்கள் அடிமையாகி இருக்கிறோம். வெளியில் இருக்கும் உருவம் என்பது அது கணவன் என்று நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம். கண்களுக்கு தெரிந்த வர்ணம், காதுகளுக்கு கேட்ட சத்தம் இரண்டும் இணைந்த ஒரு எண்ணத்தில் தான் நாங்கள் வாழ்கிறோம். அப்போது அது வெளியில் இருக்கிறாரு, என்னுடைய கணவன் இருக்கிறாரு, எனக்கு கணவன் இருக்காங்க, எனக்கு குழந்தைங்க இருக்குது, எனக்கு தாய் தகப்பன் இருக்கிறாங்க அப்படின்ற உலகத்தில் நாங்கள் வாழ்கிறோம். அப்போ அந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்து அவங்க எல்லாமே ஒரு நாளைக்கு எங்களை ஏதோ ஒரு சூழ்நிலையை விட்டுட்டு போகும்போது எங்களால் அதை தாங்கி கொள்ள முடியல. வேதனை, துன்பம், துயரம். அப்போது இந்த துயரத்துக்கு முகம் கொடுத்து வேதனையில் தீயில் வெந்து வாடி வதங்கி கொண்டிருக்கும் இந்த பட்டாச்சாராவுக்கு பகவான் புத்தர் அவர்கள் பதித்தார்கள் சத்தியத்தை. பட்டாச்சார கணவர் என்பது ஒரு எண்ணம், அது எங்கேயும் இருப்பது கிடையாது. அவரென்று கணவன் எனக்கு இருக்கிறார் என்ற நினைப்பில் இருந்த நீங்கள் அப்போ கணவன் இல்லாத போது அந்த அந்த துயரத்தை உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாமல் போவதற்கு காரணம் நீங்கள் அந்த மனதின் மாயையில் இருந்ததே. மனதின் மாயைக்குள் இருந்ததுனால கணவன் உண்மையாக இருக்கிறார், குழந்தைகள் உண்மையாக இருக்கிறது, தாய் தகப்பன் உண்மையாக இருக்கிறார்கள் என்ற மனதின் மாயைக்கு இந்த மன உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நீங்கள் அது இல்லாமல் போன கைக்கு உங்களுக்கு துன்பம் அதிகமாகி இருக்கு இன்றைக்கி. அப்போ இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தா, உங்களுக்கு உண்மை இதன் யதார்த்தம் என்னென்னு தெரியாததன் காரணமாக அந்த மனதின் மாயைக்கு நீங்கள் அகப்பட்டிருந்தீங்க. அப்போது மனதின் மாயிலிருந்து நீங்கள் மீளணுமா இருந்தால் இந்த சத்தியத்தை என்ன அப்படின்னு கேட்டு விமர்சித்து பார்த்தீங்க சொன்னால் இதில் உங்களுக்கு உண்மை புரிய வரும். அப்போ கணவன் என்பது ஒரு எண்ணம் என்றால் அது வெளியில் இருக்கும் ஒருவர் கிடையாது. அப்போது அது கண்களுக்கு தெரிந்த வர்ணம், காதுக்கு கேட்ட சத்தம், மூக்கால் உணர்ந்த வாசனை, நாக்கால் உணர்ந்த சுவை, உடலால் உணர்ந்த குளிர் உஷ்ணம், இறுக்கமான மென்மையான இந்த ஸ்பரிசம். அப்போ இவை அனைத்தும் கலந்த ஒரு எண்ணம் தான் கணவன். அப்போ கணவன் வெளியில் இருக்கிறாரா? இல்லை, அது ஒரு எண்ணம். அப்போ எண்ணத்தை தான் நீங்கள் வெளியில் இருக்கிறது என்று நினைத்து பிடித்து கொண்டு அது பிடிப்பில் வாழ்ந்து கொண்டிருந்தீங்க. அப்போது இது எங்கேயும் இருப்பது கிடையாது, இது உங்கள் மனதில் தான் இருக்கிறது. அப்போ இந்த மனதில் நடக்கும் கதையில் தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களே தவிர வெளி உலகத்தில் அல்ல. வெளி உலகம் என்பது அப்படி ஒன்று கிடையாது. எல்லாமே சென்சர்கள். கண், காது, மூக்கு, நாக்கு, உடல் என்ற 5 உற்பத்தி நிலையங்களும் கலந்த 5 உற்பத்தி நிலையங்களும் இணைந்த ஒரு எண்ணம்தான் நீங்கள் பார்ப்பது, கேட்பது, உணர்வது. அப்போது பார்ப்பதில் உண்மை இல்லை, கேட்பதில் உண்மை இல்லை, உணர்வதில் உண்மை இல்லை. எல்லாமே மனதின் மாயை. மனதில் உருவாக்கப்பட்ட உலகம். மனதால் உருவாக்கப்பட்ட உலகத்தில் நீங்கள் வெளியில் எல்லாம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறார்கள், எனக்கு எல்லாம் இருக்கிறார்கள், எல்லாமே இருக்கிறது என்று நினைத்து பிடித்து கொண்டு இருந்தீங்க. அப்போ அந்த பிடிப்பில் இருந்த உங்களுக்கு அது இல்லாமல் போனதுக்கப்புறம் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு துயரம், துன்பம். அப்போது இதன் யதார்த்தத்தை நீங்கள் கண்டீங்க சொன்னால், இந்த மனம் உருவான விதம் பற்றி நீங்கள் விமர்சித்து பார்த்தீங்க சொன்னால் உங்களுக்கு நல்லா புரியும். அது அப்போ கணவன் என்றால் ஒரு எண்ணம், குழந்தைகள் என்றால் ஒரு எண்ணம், அம்மா என்றால் ஒரு எண்ணம், அப்பா என்றால் ஒரு எண்ணம். அப்போது எண்ணங்கள் எல்லாமே மனதில் தான் இருக்கிறது. மனதில் இருக்கும் எண்ணங்களில் தான் அப்போது நாங்கள் வாழ்கிறோம் என்ற உணர்வு உங்களுக்கு உருவாகும் போது, அப்போது அந்த உணர்வுக்குள் நீங்கள் விழித்து கொள்ளுகிறீங்க. விழித்து கொண்டதன் பிறகு அப்போது வெளி உலகத்தில் இருந்தீங்க மீள்றீங்க, துன்பத்திலிருந்து துயரத்திலிருந்து மீள்றீங்க. அப்போது அந்த துயரம் உங்களை தாக்காது, துன்பம் உங்களை தாக்காது. அப்போது நீங்கள் துன்பத்திலிருந்து மீள்றீங்க சொன்னால் உலகத்திலிருந்து மீள்றீங்க. கண்களுக்கு தெரிவது அப்போது உங்களுக்கு தெரிவது கிடையாது, காதுக்கு கேட்பது உங்களுக்கு கேட்பது கிடையாது, மூக்குக்கு உணர்வது உங்களுக்கு உணர்வது கிடையாது, நாக்குக்கு உணர்வது உங்களுக்கு உணர்வது கிடையாது, உடலுக்கு உணர்வது உங்களுக்கு உணர்வது கிடையாது. அப்போ இவை அனைத்தும் சென்சர்கள், உற்பத்தி நிலையங்கள். அப்போ உற்பத்தி நிலையங்களால் உருவானது எங்கேயும் கிடையாது, எங்கேயுமே இல்லை. அப்போ இல்லாத ஒன்றை தான் நீங்கள் இருக்கிறார்கள், இருக்கிறது என்று நினைச்சி இவ்வளோ காலம் பிடிச்சு கொண்டிருந்தீங்க. அந்த பிடிப்பில் இருந்த நீங்கள் இருந்தது
ஆன்மா என்ற துஷ்டிக்குள்ளே சக்காய துஷ்டியில் துஷ்டியில் இருந்தால் இப்போ வந்து நீங்கள் சத்தியத்தை கண்டதை மீள்றீங்க. சத்தியத்தை புரிந்து சத்தியத்தோடு இணைந்ததன் பிறகு அந்த துஷ்டியிலிருந்து மீள்றீங்க. அந்த பிடியிலிருந்து விடுதலை பெறுறீங்க. அப்போது உங்களுக்கு கணவன் இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான். பிள்ளைகள் இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான். அம்மா அப்பா இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான். ஏன்னா அவை அனைத்தும் எண்ணங்கள். எண்ணங்களில் உண்மை இருக்கிறதா? எண்ணங்களிலும் உண்மை இல்லை. எல்லாமே சங்காரா, எல்லாமே உருவானது, எல்லாமே சேர்ந்தது. சேர்ந்தது எங்கேயும் இல்லை, உருவானது எங்கேயுமே இல்லை. அப்போது ஒரு கல்லை கல்கள் 2 எடுத்து அதை நாங்கள் 2ஐயும் உரசினா அப்போ அதில் ஒரு பவர் உருவாகுது. அந்த பவரானது தான் இந்த துஷ்டி. அதாவது சம்பந்தமில்லாத 2 நாங்கள் இணையும் போது, சம்பந்தமில்லாத 2 ஒன்றாக இணையும் போது ஒரு பவர் உருவாகுது. அந்த பவர் தான் ஆன்மா துஷ்டி. அப்போது நாங்கள் கண்களுக்கு தெரிந்ததையும் காதுக்கு கேட்டதையும் வெளியில் இருக்கிறது என்று நினைத்து பிடித்து கொண்டிருந்தோம். அப்போ அந்த பிடிப்பு தான் அந்த பவர், அந்த துஷ்டி. அந்த பவர் என்ற அந்த துஷ்டிக்குள்ளே தான் நாங்கள் இவ்வளோ காலம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அந்த பவர் வந்து ஜென்ரேட் ஆனது, மேலும் மேலும் அதிகமானது. அப்போ கண்களுக்கு தெரிவது எல்லாம் வெளியில் இருக்குது, காதுக்கு கேட்பது எல்லாம் வெளியில் இருக்குது, மூக்குக்கு உணர்வது எல்லாம் வெளியில் இருக்குது, நாக்குக்கு உணர்வது எல்லாம் வெளியில் இருக்குது, உடலுக்கு உணர்வது எல்லாம் வெளியில் இருக்குது என்ற இருக்கிறது என்ற துஷ்டியை தான் நாங்கள் கோர்த்து அந்த கோர்வையில் தான் நாங்கள் பிடிபட்டு துன்பத்தில் மாட்டிக்கொண்டிருந்தோம். அப்போது இந்த பவர் உருவான விதம் பற்றி நாங்கள் விமர்சித்து பார்த்தா தான் பவர் எங்கே உருவானது, எப்படி உருவானது என்ற விமர்சனத்தினூடாக விதர்சனா செய்து பார்த்தா தான் எங்களுக்கு அந்த பவர் என்ற அந்த அதிர்வு அழிந்து போகும். அது வரைக்கும் நாங்கள் அதிர்வுக்குள்ளாகித்தான் இருப்போம், இந்த பவருக்கு அகப்பட்டு தான் இருப்போம். அந்த அதிர்வுக்குள்ளாகி இருந்த நாங்கள் உலகம் உண்மை என நம்பிக்கொண்டிருந்தோம். அப்போ உலகத்தோடு நாங்கள் இணைந்து போய்கொண்டே இருந்தோம். அப்போது பிறப்பு இறப்பு என்ற பயணத்தை போய்கொண்டு தான் நாங்கள் உலகம் உண்மை என நம்பிக்கொண்டிருந்த நாங்கள் இருந்தது துன்பத்துக்குள், துயரத்துக்குள், வேதனையில் தான் இருந்தோம். அப்போது இந்த சத்தியம் பற்றி தெரிந்து கொள்பவர், இந்த பவர் உருவான விதம், இந்த சம்பந்தமில்லாத 2 ஒன்றாக இணைந்த போது ஒரு பவர் உருவாகுது. அந்த பவர்னால தான் நாங்கள் எல்லாம் இருக்கிறது என்று நினைத்து பிடித்து கொண்டிருந்தோம். அப்போது இந்த உருவான விதம் பற்றி நாங்கள் தெரிஞ்சு கொண்டால் தான் இது எப்படி உருவானது, எங்கே ஆரம்பித்தது என்ற விமர்சனம் எங்களுக்குள் இருந்து, அந்த விமர்சனத்தினூடாக சத்தியத்தை கண்டால்தான் எங்களுக்கு இந்த பவர் அழிந்து போகும். பவர் கொஞ்சம் கொஞ்சம் குறைய வரும். குறையத்தான் எங்களுக்கு அதன் மீதுள்ள அந்த விருப்பு வெறுப்பு அழிந்து போகும். அதாவது உலகம் உண்மை என நம்பிக்கொண்டிருந்தோம். அப்போ அந்த உலகம் என்பது எங்கேயும் இருப்பது கிடையாது. அது எல்லாமே சென்சர்களால் உருவானது, உற்பத்தி நிலையங்களால் உருவானது. அப்போது இந்த சத்தியத்தை கண்டால்தான் நாங்கள் அந்த உற்பத்தி நிலையங்களில் இருந்து மீள்வோம். அப்போ கண்களுக்கு தெரிவது எனக்கு தெரிவது கிடையாது, காதுக்கு கேட்பது எனக்கு கேட்பது கிடையாது, மூக்கு நாக்கு உடல் என்னதா சென்சர்களால் உள்நுழைவது நான் உணர்வது கிடையாது. அப்போது சென்சர்களிலிருந்து தான் அவர் மீள்கிறார், உற்பத்தி நிலையங்களிலிருந்து தான் மீள்கிறார். அப்போ அது மீளும் போது அவரது பவர் தான் குறைஞ்சி போகுது, பவர் அழிஞ்சி போகுது. அப்போது அந்த அதிர்வு தான் அழிஞ்சு போகுது. அந்த அதிர்வுக்குள்ளாகி இருந்த நாங்கள் அதிர்வு அழிந்து போனதன் பிறகு இந்த அதிர்வானதன் காரணமாக நாங்கள் துயரத்தில் இருந்தோம், துன்பத்தில் இருந்தோம். துன்பம் தான் இங்கே அழிந்து போகுது. இந்த அதிர்வு அழிவது என்பது, துன்பம் அழிவது என்பது தான். இந்த பவர் அழிஞ்சு போகுது அப்படின்னு சொன்னால் துன்பம் தான் அழிஞ்சு போகுது, துயரம் தான் அழிஞ்சு போகுது. அப்போது இது உருவான விதம் பற்றி நாங்கள் நன்றாக விமர்சித்து கையாண்டு பார்க்கும்போது, நடைமுறையில் இதை கையாண்டு பார்க்கும்போது எங்களுக்கு அந்த துயரமும் துன்பமும் அழிந்து போகுது. அப்போ இதைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த பட்டாச்சாராவுக்கு இந்த சத்தியத்தை போதனை செய்தார்.
அப்போ சத்தியத்தை கண்டவர் சத்தியத்தை விமர்சித்து நடைமுறையில் கையாண்டு பார்க்கும்போது அவர் உணர்கிறார் அந்த சத்தியத்தை. உணர்ந்ததன் பிறகு அவருக்கு துயரம் இருக்குதா? இல்லை. துன்பம் இருக்கா? இல்லை. அவர் துயரமும் துன்பமும் அழிந்து போகுதுன்னு சொன்னால் அவர் அந்த இவ்வளவு காலம் நினைச்சு கொண்டிருந்த உலகம் உண்மை இல்லை, எல்லாமே மாயை, கற்பனை, கனவு என்ற சத்தியத்தை தான் அவர் கையாள்கிறார். அவர் சத்தியத்தோடு அவர் விழித்து கொள்ளும்போது, சத்தியத்தோடு அவர் இணைந்ததன் பிறகு அவருக்கு கணவன் என்பது ஒரு எண்ணம், குழந்தை என்றால் ஒரு எண்ணம், அம்மா என்றால் ஒரு எண்ணம், அப்பா என்றால் ஒரு எண்ணம், வீடு வாசல் சொத்து சுகம். இன்றைக்கி இலங்கை நாட்டில் இந்த இயற்கை அனர்த்தத்தின் காரணமாக எல்லா இடமும் பேரழிவு, எத்தனையோ உயிர்கள் இன்றைக்கி காவு கொள்ளப்பட்டு இருக்கு. எவ்வளவோ சேதங்கள், எவ்வளோ சொத்து எல்லாமே அழிந்து போயிருக்கு. அப்போது இப்படியான இந்த அழிவின் காரணமாக மனிதர்கள் எவ்வளவு துன்பத்தில் மூழ்கி கிடக்கிறாங்க, இன்றைக்கி துயரத்தில் வாடி வதங்கி கொண்டு இருக்கிறாங்க. அப்போது சத்தியத்தை காணாத இந்த மனிதன் துன்பத்தில் மூழ்கி இருக்கிறார், துயரத்தில் மூழ்கி இருக்கிறார். அப்போ இந்த துயரத்தில் இருந்து அவருக்கு மீள, துன்பத்தில் இருந்து மீள நாங்கள் என்னதை தான் செய்தாலும், அவருக்கு எந்த விதத்தில் நாங்கள் உதவியை செய்தாலும், சாப்பாடு இல்லை, இன்றைக்கி குடிக்கிறதுக்கு தண்ணீர் இல்லை, அவருக்கு உடுத்துறதுக்கு உடைகள் இல்லை, அவருக்கு இருக்கிறதுக்கு இடம் இல்லை. அப்போது இது எல்லாமே செய்தாலும், நல்ல சாப்பாடு, நல்ல இருக்கிறதுக்கு இடம், உடுத்துறதுக்கு துணிமணிகள், இந்த மாதிரி எதை கொடுத்தாலும் வெல்ல அதில் நிரந்தரமான இன்பம் கிடையாது, நிரந்தரமான விமோச்சனம் கிடையாது. அவர்கள் குழந்தைகள், என்னுடைய குழந்தை இன்றைக்கி என்னை விட்டுட்டு போயிடுச்சு, என் தாய் தகப்பன் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, என்னுடைய உறவினர்கள் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ற வேதனை, துன்பம் அழிந்து போகுமா? இல்லை, போகாது. அது நிரந்தரமாக மனசில் இருந்து கொண்டே இருக்கும். அந்த தீ மனதில் எரிஞ்சு கொண்டே இருக்கும். அந்த தீ எரிய அவர் வேதனைக்கு உள்ளாகியே இருக்கிறார், துன்பத்துக்கு உள்ளாகியே இருக்கிறார், அந்த துயரத்திலே வாடி வதங்கி கொண்டிருக்கிறார். அப்போ இப்படியான மனிதர்களுக்கு எது தேவை, என்ன தேவை அப்படின்னு பார்த்தா அவருக்கு தேவை சத்தியம்தான். அப்போது ஒரு மனிதன் துன்பத்தில் இருக்கிறார் என்றால் அவருக்கு தேவை சத்தியம், அவருக்கு தேவை சத்திய தர்மம். அப்போது பட்டாச்சாரா குடும்பத்தை இழந்தவர், குடும்பத்தில் உள்ள அனைவரையும் இழந்து தனியாக நின்ற ஒரு துயரத்தில் வாடி வதங்கி கொண்டிருந்தார். அப்போ அவருக்கு பகவான் புத்தர் அவர்கள் எல்லாமே எண்ணங்கள். அப்போது வெளியில் எங்கேயுமே கிடையாது, நீங்கள் நினச்சி கொண்டு இருந்தீங்க எல்லாம் வெளியில் இருந்தாங்க. எனக்கு அம்மா இருந்தார், அப்பா இருந்தார், பிள்ளைங்க இருந்துச்சு, எனக்கு கணவன் இருந்தார், எல்லாமே இன்றைக்கி எல்லாமே என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, எல்லாமே இறந்து போயிட்டாங்க. நான் இன்றைக்கி தனியாக தவிக்கிறேன், தனியாக நிற்கிறேன், எனக்கு யாருமே இல்லை. இந்த வேதனை நான் யார்கிட்ட சொல்கிறது, இந்த வேதனையை என்னால் தாங்கி கொள்ள முடியலை அப்படி சொல்லி கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. அப்போது இவருக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கணும்? இப்போ இன்றைக்கி உள்ள மனிதர்கள் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தா, பரவாயில்ல, என்னத்தாம்மா செய்ய, இதெல்லாம் இயற்கை தானே, இதை ஒன்றும் செய்ய முடியாது, நீங்கள் நிறைய புண்ணியங்களை செய்யுங்க, நிறைய தான தர்மங்களை கொடுங்க, அப்போ இதைத்தான் இன்றைக்கி செய்யலும் அப்படின்னு சொல்லி இதை இன்றைக்கி சொல்கிறாங்க. இன்றைக்கி உலகத்தில் உள்ளவங்க ஆறுதல் சொல்கிறது இப்படித்தான் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. ஒரு மனிதன் துன்பத்தில் இருந்தால், துயரத்தில் இருந்தால், அவங்களோட குடும்பத்தை இழந்துட்டு தனியாக நின்றா அவங்களுக்கு ஆறுதல் சொல்வது என்னென்னா, என்னத்தான் பண்ண, இது எல்லாமே இயற்கை தானே, அது அப்படித்தான், நீ என்னத்தாம்மா செய்ய, மனசை திடப்படுத்தி கொள்ளுங்கள், கவலைப்படாதீங்க, வேதனைப்படாதீங்க, உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அந்த உதவி செய்கிறவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தா, அது தற்காலிகமான கொஞ்ச காலத்துக்கு தேவையான அந்த உதவியை தான் செய்கிறாங்க. அந்த மனசை கொஞ்ச நேரத்துக்கு மகிழ்ச்சி படுத்துகிறாங்க, மனதிலேருந்து அந்த வேதனையிலேருந்து தற்காலிகமான ஒரு சுவையை கொடுக்குறாங்க, சுகத்தை கொடுக்குறாங்க. அந்த நிரந்தரமான விமோச்சனத்தை இந்த உலகத்தில் இன்றைக்கி யாருக்குமே கொடுக்க முடியலை.
இந்த மனிதன் துன்பத்தில் மூழ்கி இருந்தாங்கன்னு சொன்னால் இன்றைக்கி வெள்ளத்தில் அடிபட்டு மண் சரிவுகளுக்கு உள்ளாகி குடும்பங்கள் நிறைய குடும்பங்கள் இன்றைக்கி இறக்கப்பட்டிருக்கு. நிறைய மனிதர்கள் இன்றைக்கி உயிர் மாய்ச்சிருக்காங்க. அப்போ இவர்களுடைய குடும்பத்தை இழந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு சொல்யூஷன் ஒன்று தேவையாக இருந்தால், அவங்க அந்த துன்பத்தில் மூழ்கி இருந்தால், அவர்கள் வேதனையில் வெந்து கொண்டு இருந்தாங்கன்னு சொன்னால், அவங்களுக்கு இந்த சத்திய தர்மத்தை கேட்டால், அவர்களுக்கு இந்த சத்தியம் புரிஞ்சிச்சுன்னு சொன்னால், அது எல்லாமே எண்ணங்கள் தானே, இவை அனைத்தும் எண்ணங்கள் தானே, வீடு வாசல் காசு தங்கம் எல்லாமே போயிடுச்சு, எல்லாமே இடம் விட்டுட்டு போயிடுச்சு அப்படின்ற வேதனைக்குள்ளாக இருக்கும் மனிதன் இந்த சத்திய தர்மத்தை கேட்டு இது எல்லாமே எண்ணங்கள் தானே, அப்போ எண்ணங்கள் எங்கேயும் இல்லையே, இது எல்லாமே உருவானது தானே, கண் காது மூக்கு நாக்கு உடல் என்ற இந்த 5 சென்சர்களால் உருவானது தானே, அப்போ அது எங்கேயுமே இல்லையே, எல்லாமே நாங்கள் நினச்சி கொண்டு தானே இருந்தோம், எனக்கு இருந்துச்சு அது இருந்துச்சு இது இருந்துச்சு, அவங்க தாய் தகப்ப இருந்தாங்க, குழந்தைங்க கணவன் மனைவி எல்லாமே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சிக்கிட்டு தானே இருந்தோம் அப்படின்ற சத்தியத்தை அவரால் புரிஞ்சு கொள்ள முடிஞ்சு சொன்னால், அவரால் அந்த சத்தியத்தை உணர முடியுமாக இருந்தால், அப்போ அவர் அந்த துன்பத்திலிருந்து முற்று முழுதாக விடுதலை பெறுகிறாரே, நிரந்தரமான விமோச்சனம் அடைகிறாரே. அப்போ இதைத்தானே பகவான் புத்தர் அவர்கள் செய்தார். ஒரு மனிதன் துன்பத்தில் மூழ்கி இருக்கும்போது அந்த துன்பத்திலிருந்து முற்றுமுழுதாக விடுதலை அடையும் வழியைத்தானே பகவான் புத்தர் அவர்கள் போதித்தார். கிசா கோத்தமி தன்னுடைய இறந்து போன குழந்தைய தோளில் போட்டுக்கிட்டு, என் குழந்தை இறந்து போகலை, என் குழந்தைக்கு என்னமோ ஆயிடுச்சு, இதுக்கு யாராவது எனக்கு காப்பாற்றி கொடுங்கன்னு எல்லாத்துக்கிட்டேயும் போகிறாங்க. ஆனால் யாருமே சொல்லலை குழந்தைய காப்பாற்றலாம் அப்படின்னு யாராலுமே சொல்ல முடியலை. எல்லாமே சொன்னாங்க குழந்தை இறந்து போச்சு செத்து போச்சு, அது இனி வேலை இல்லை, அதை புதைப்போம் இல்லாட்டி எரிப்போம் அப்படின்னு எல்லாருமே ஒரு கதையை சொன்னாங்க. பைத்தியக்காரியை போல் இவங்க அந்த கிசா கோத்தமி குழந்தைய தோளில் போட்டுக்கிட்டு அலைஞ்சாங்க எல்லா இடமும், குழந்தைய காப்பாற்றி கொடுங்க. கடைசியாக புத்தர் இடத்துல போனாங்க. அவங்க அங்கே போயிட்டு சொல்கிறாங்க புத்தர் இடத்துல, சுவாமி இந்த குழந்தைக்கு எல்லாமே சொல்கிறாங்க குழந்தை இறந்து போச்சுன்னு, அப்படி ஒன்றும் ஆகலை, என் குழந்தைக்கு என்னமோ ஆகிருச்சு, இதை என்ன செஞ்சு என்னை இந்த குழந்தைய காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி பகவான் புத்தர் இடத்துல மன்றாடுறாங்க. அப்போது பகவான் புத்தர் சொல்கிறாரு, சரி கிசா கோத்தமி, நான் குழந்தையை காப்பாற்றி தாரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது குழந்தையை காப்பாற்றி தாரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, சரி நீங்கள் குழந்தைய ஒரு பக்கமாக வச்சுட்டு இந்த ஊரில் போயிட்டு நீங்கள் வீடு வீடாக போயிட்டு இறக்காத வீட்டில், மரணம் சம்பவிக்காத வீட்டில் போயிட்டு கடுகு ஒரு பிடி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கிசா கோத்தமிக்கு பகவான் புத்தர் அவர்கள் சொல்கிறார். அப்போ கிசா கோத்தமி என்ன செய்கிறாங்க, வீடு வீடாக போகிறாங்க கடுகு கேட்டு, உங்கள் வீட்டில் மரணம் சம்பவிக்காட்டி எனக்கு கடுகு ஒரு பிடித்தாங்க அப்படின்னு சொல்லி வீடு வீடாக போயிட்டு கேட்க எல்லா வீட்லேயும் மரணம் சம்பவிச்சிருக்கு. எல்லா வீட்லேயும் எங்கேயுமே மரணம் சம்பவிக்காத வீடே கிடையாது, எல்லா வீட்லேயும் மரணம் சம்பவிச்சிருக்கு. அப்போது எல்லா வீட்லேயும் போய் கேட்க எல்லா வீட்லேயும் சொல்கிற பதில், எங்கள் வீட்டில் மரணம் சம்பவிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அப்போ இவங்களுக்கு புரியுது என்னென்னா, எனக்கு எல்லாமே அப்போ மரணிக்கிறாங்க, அப்போ என் குழந்தையும் மரணிச்சிருக்கு, அப்போ என்னுடைய குழந்தையும் இறந்துருச்சு அப்படின்ற அந்த சத்தியத்தை உணரும் சுபாவத்துக்கு வராங்க. அந்த மனம் அமைதி பெறுது, மனம் அமைதி அடையுது. அது வரைக்கும் அந்த மனம் அமைதி பெறலை, ஆரவாரத்தில் அவசரத்தில் அந்த மன உளைச்சலுக்குள்ளாகி வேதனைக்குள்ளாகி துன்பத்தில் மூழ்கி கிடந்தாங்க. அப்போது இது கொஞ்சம் நான் புரிய வருது. அப்போது இது எல்லாத்தையும் கேட்டுட்டு கடைசியாக பகவான் புத்தர் இடத்துல சொல்கிறாங்க, சுவாமி உண்மையிலேயுமே என் குழந்தை இறந்துருச்சுன்னு எனக்கு புரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பகவான் புத்தர் அவர்கள் சொல்கிறார், ஆமாம் கிசா கோத்தமி அப்படின்னு சொல்லி அந்த துன்பத்திலிருந்து மீள்வதற்கு பகவான் புத்தர் அவர்கள் அங்கே சத்தியத்தை போதனை செய்கிறார். என்னது, நீ ஒரு எண்ணம், குழந்தை
என்னுடையது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க. ஆனால் அது அப்படி ஒன்று கிடையாது. அது ஒரு எண்ணம். கண்களுக்கு தெரிந்த, காதுக்கு கேட்ட, மூக்கு, நாக்கு, உடல் என்ற இந்த 5 சென்சர்களால் உருவான ஒரு எண்ணம் தான் குழந்தை. அப்போ அந்த குழந்தை என்னுடையது. அது அது இல்லாமல் என்னால் வாழ முடியாது. அது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. அதுதான் என் உசுரு. அதுதான் என்னுடைய உயிர். அந்த குழந்தை இல்லாமல் என்னால் வாழவே முடியாது அப்படி சொல்லி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க. கற்பனையை வளர்த்துக்கிட்டு அந்த கற்பனை உலகத்தில் தான் நீங்கள் இவ்வளோ காலம் வாழ்ந்து கொண்டு இருந்தீங்க. அப்போ அது எதுவுமே உண்மை கிடையாது. அது ஒரு எண்ணம் என்ற சத்தியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும். இது 5 சென்சர்கள் 5 சென்சர்களும் இணைந்த ஒரு எண்ணம் என்ற சத்தியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா, அதுக்கப்புறம் வர்ற எண்ணங்கள் எல்லாமே உண்மையாகாது. எல்லாமே பொய், மாயை, கற்பனை. அப்போ இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளாத வரைக்கும் நாங்கள் இருப்பது கற்பனையில் தான். இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் அத்தனை பேரும் கற்பனையில் தான் இருக்கிறாங்க. எனக்கு வீடு இருக்குது, வாசல் இருக்குது, காசு, தங்கம், பணம், பங்களா, காரு எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சி கொண்டிருக்காங்க. ஆனால் எதுவுமே உண்மை கிடையாது. எல்லாமே கற்பனை, எல்லாமே மாயை, எல்லாமே பொய். அப்போ அந்த பொய்யான கற்பனை உலகத்தில் தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அப்போது இந்த யுகத்தில் இந்த மாதிரி இயற்கை அனர்த்தங்கள் வருது என்னத்துக்குன்னு சொன்னால், நீங்கள் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள இந்த சுபாவ தர்மம் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லிட்டு போகுது. இந்த இயற்கை உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லிட்டு போகுது. இதில் உண்மை கிடையாது. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்க உலகம் உண்மை இல்லை. அப்போது இதில் நீங்கள் எல்லாமே நினச்சிக்கொண்டு இது தான் இருக்குது, இது நிரந்தரம், இது உண்மை, இது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சி வாழ்ந்து கொண்டீங்க சொன்னால் நீங்கள் இருப்பது துன்பத்தில். அப்போ நீங்கள் துன்பத்திலேருந்து மீளணுமா இருந்தால் இந்த இயற்கை என்னத்தை சொல்லிட்டு போகுதுன்னா, இந்த துன்பத்திலேருந்து நீங்கள் மீளணுமா இருந்தால் சத்தியம் என்னென்னு தேடுங்க, உண்மை என்னென்னு தேடுங்க, யதார்த்தம் என்னென்னு தேடுங்க. அப்போது உங்களுக்கு யதார்த்தத்தை புரிஞ்சதுக்கப்புறம் இது எல்லாமே கற்பனையாகிரும். இது எதிலுமே உண்மை இல்லை என்ற சத்தியத்தை நீங்கள் புரிஞ்சதுக்கப்புறம் எது இருந்தாலும் ஒன்று தான், எது இல்லைனாலும் ஒன்று தான். இப்போ இந்த கதை உங்களுக்கு நல்லா புரியும். இந்த கதை உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். இப்போ இந்த சத்திய தர்மத்தினூடாக இன்றைய சூழலில் உள்ள கதையை பார்த்து இணைத்து பார்க்கும்போது எல்லாமே புரியும் உங்களுக்கு நல்லா. அப்போது இது துர்லபம் மனுஷத்தங் துர்லபங் சத்தர்ம சிரவணம் துர்லபங் பிரதிரூப தேசவாசோச்ச துர்லபங் சன சம்பத்தி. துர்லபமான மனித பிறவியில் நீங்கள் மனிதனாக பிறந்து அது ஏதோ எல்லாரும் போல் வாழாமல், எல்லாரும் வாழ்கிற மாதிரி வாழாமல், நீங்கள் மனிதனாக பிறந்த மகத்துவமிக்க மனிதனாக இருந்தால் சத்தியம் என்ன, உண்மை என்ன, இந்த உலகத்தில் நான் எதுக்காக பிறந்திருக்கேன், நான் யார், நான் எதுக்காக சம்பாரிச்சுக்கிட்டு வீடு வாசல் கட்டிக்கிட்டு பெரிய பங்களாவில் பெரிய பந்தாவாக பெரிய ஈகோவில் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? எல்லாமே இந்த மாதிரி ஒரு இயற்கை அனர்த்தம் வந்துச்சுன்னா எல்லாமே ஒரு நொடியில் எல்லாமே அழிஞ்சு போயிடுதே. கொரோனா வந்துச்சு, இத்தனை பேர் போனாங்க, அழிஞ்சு போனாங்க. அப்போது இந்த மாதிரி ஏதோ ஒரு இயற்கை அனர்த்தம் இல்லாட்டி ஏதாவது ஒரு நோய் வந்துச்சு சொன்னால் அழிஞ்சு போயிடுது தானே. அப்போ இதில் நாங்கள் எவ்வளோ காலம்தான் நாங்கள் நினச்சிக்கிட்டு இதில் இங்கே இந்த உற்பத்தி நிலையத்தை போஷணை செய்து என்னத்தை தான் நாங்கள் இங்கே அனுபவித்தோம், என்னத்தை தான் நாங்கள் இங்கே கண்டோம்? அப்படி ஒன்று இல்லையே. எல்லாமே கற்பனை தானே. அப்போ கற்பனையில் வாழ்கிறதுல என்ன பலன் இருக்குது? எந்த பலனுமே இல்லையே. அப்போ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க சொன்னால் உங்களுக்கு இந்த உலகத்தை உங்களுக்கு வெல்ல முடியுமே. உலகத்தை வென்றவர் தான் மகா முனிவர் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதித்தார்கள். அப்போ சத்தியம் பற்றி தெரிஞ்சு கொண்டவர் தான், சத்தியம் பற்றி புரிந்து சத்தியம் பற்றி உணர்ந்தவருக்கு உலகம் உண்மையாகாது என்றார். அப்போ அவர் தான் மகா முனிவர். அப்போ நீங்கள் இந்த சத்தியத்தை புரிஞ்சுங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த சத்தியத்தை உணரக்கூடியதாக இருந்தால் நீங்கள் உலகத்தை வெல்றீங்க. அப்போ நீங்கள் மகா முனிவராகிறீங்க. ஏன் உலகம் இருக்கிறது என்ற துஷ்டியில் இருக்கும் நீங்கள் துன்பத்துக்குள்ளே துயரத்துக்குள்ளே வாடி வதங்கி வேதனைக்குள்ளாகி இருக்கீங்க. உலகத்தை வென்றதன் பிறகு நீங்கள் துன்பம் இல்லை, உங்களுக்கு துயரம் இல்லை, வாடுவதற்கோ வதங்குவதற்கோ அப்படி ஒன்று எங்கேயுமே கிடையாது. நீங்கள் இருப்பது சாந்தமான இனிமையான சுவையில்.
எது இருந்தாலும் ஒன்றுத்தான், எது இல்லைனாலும் ஒன்றுத்தான். சாமானியமான எளிமையான வாழ்க்கை, அமைதி, ஆனந்தம், பேரின்பம் இங்கே தான் இருக்கு. அப்போ இந்த அப்போ இதுதான் உலகத்தை வென்ற சுபாவம். உலகத்தில் வாழும் மனிதன் உலகத்தோடு போட்டி போடுவார், பொறாமைப்படுவார், பழி வாங்கணும், இந்த மாதிரி அந்த மாதிரி நோக்கத்தில் போகும் மனிதன் தான் உலகம் உண்மையை நம்பிக்கொண்டு வாழும் மனிதனின் சுபாவம். உலகத்தை வென்றதன் பிறகு உலகத்தில் போட்டி போடுறதுக்கோ பொறாமைப்படுறதுக்கோ எதையுமே தேடி வச்சுக்கொள்ளக்கோ சேமித்து கொள்ளவோ சொத்தை தேடி வச்சுக்கொள்ளோ சுகத்தை தேடுறதுக்கோ அப்படின்னு இங்கே எதுவுமே கிடையாது. எல்லாமே கற்பனை, எதுலேயுமே உண்மை இல்லை, எல்லாமே மாயை. இந்த சத்தியத்தை புரிஞ்சு கொண்டதுக்கு அது மாயையிலிருந்து தானே மீள்கிறார். அப்போ அவருக்கு துன்பம் இருக்கா? இல்லை. அவருக்கு துயரம் இருக்கா? இல்லை. அவர் கற்பனையில் இருக்கார்? இல்லை. அவர் சத்தியத்தை புரிந்து சாமானியமான எளிமையான வாழ்க்கையில் இருக்கிறார், மகிழ்ச்சியாக இருக்கிறார், அமைதியான வாழ்க்கை, ஆனந்தமான வாழ்க்கை. அப்போ இதுதானே உண்மையான நிரந்தரமான மகிழ்ச்சி இங்கே தானே இருக்குது. அப்போ இதுக்குத்தான் பகவான் புத்தர் அவர்கள் சத்தியத்தை போதனை செய்தார். அப்போ இது இன்றைக்கி நீங்கள் கேட்குறீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு இது இன்றைக்கி விளங்குதுன்னு சொன்னால் ஆச்சரியம், அற்புதம், மகா காம்பீரம். அப்போது இந்த புத்தோத்பாத போதனைகளை இன்றைக்கு சத்திய தர்மம் உலகத்துக்கு கேட்குது. அப்போது இந்த மாதிரி அனர்த்தங்கள், இயற்கை அனர்த்தங்கள் வருவதற்கு காரணம் என்னன்னு சொன்னால், மனிதர்கள் சத்தியத்தை தேடணும். மனிதர்கள் சத்தியம் என்ன அப்படின்னு தேடி அந்த சத்தியத்தினூடாக அவர்கள் விமோச்சனம் பெறணும் என்பதை இந்த இயற்கை அனர்த்தங்கள் உங்களுக்கு அடிக்கடி சொல்லிட்டு போகுது. நீங்கள் அதை விட்டுட்டு போனீங்க சொன்னால் உங்களுக்கு நாங்கள் என்னத்தை தான் சொல்ல. அப்போ இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் எல்லாத்துக்குமே இது பொதுவான கருத்து, எல்லாத்துக்குமே இது தேவையானது. எல்லாத்துக்குமே இயற்கை அனர்த்தங்கள் எப்போ வேணுமான்னு வரலாம், அடுத்த நொடி வரலாம். அப்போது அடுத்த நொடி வரும்போது அதுக்கு நாங்கள் இல்லை என்னால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. யாராக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளத்தான் ஆகணும். அப்போது அந்த நேரத்தில் அதை நாங்கள் ஒளியவோ இல்லாட்டி மறைஞ்சிருக்கவோ முடியாது. அது வந்துச்சுன்னா போகத்தான் இருக்குது. இதே மாதிரி தான். அப்போ இதுக்குள்ளே நாங்கள் இந்த ஒரு உதாரணத்தை ஒரு இடத்துல சொல்கிறார் பகவான் புத்தர் அவர்கள். தலை தீப்பிடித்து கொண்ட மனிதன் அந்த தீயை அணைக்க எவ்வளோ வேகமாக அந்த தீயை அணைக்க அவர் முயற்சி பண்ணுவார். அதே மாதிரிக்கு இந்த மனதில் இருந்து கொண்டிருக்கிற தீ அணைகிறதுக்கு அவர் முயற்சி செய்யணும். அதுதான் மனிதன் பிறவியின் மகத்துவம் அங்கே தானே இருக்குது. இல்லாட்டி மனுஷனாக பிறந்தோம், நல்லா சாப்பிட்டோம், நல்லா குடித்தோம், நல்லா ஃபன்னாக இருந்தோம், நல்லா ஹாப்பியாக இருந்தோம் அப்படின்னு சொல்லி அந்த உற்பத்தி நிலையங்களை போஷணை செய்பவர் மனித பிறவியே கிடையாது. அவருக்கு மகத்துவம் என்னென்னா தெரியவே தெரியாது. மனித பிறவியின் மகத்துவம் தெரிஞ்சு கொள்ளணும், அவர் சத்தியம் என்னென்னு தெரிஞ்சு கொள்ளணும். அங்கே தான் இருக்குது மனித பிறவியின் மகத்துவம், அங்கே தான் இருக்குது. அப்போது இவர் தான் உண்மையான மனிதநேயமிக்க மனிதர் ஆவார். இவர் தான். ஏன் மற்றவருக்காக வாழ்பவர் இவர் தான். ஏன்னா இவருக்காக செய்து கொள்றதுக்கு அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது, எதுவுமே இல்லை. அப்போ இவர் வாழும் வாழ்க்கை இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டு இந்த பூமியில் வாழும் மனிதன் மற்றவருக்காகத்தான் வாழ்வார். மற்றவரின் துன்பத்திலிருந்து அவரை மீளச் செய்யத்தான் இவருடைய வாழ்க்கை நடக்குமே தவிர, அவரை துன்பத்திலிருந்து, அவர் துயரத்திலிருந்து, அவரை இந்த குழியிலிருந்து மேலே கொண்டு வரத்துக்கு தான் அவர் இந்த பூமியில் வாழ்கிறாரே தவிர, அவரை போஷணை செய்து கொண்டு நான் சம்பாதிக்கணும், நான் குழந்தை குட்டிகளை பெற்றுக்கணும், நான் பெரிய ஆளாகணும், பெரிய பந்தாவாகணும் அப்படின்ற எண்ணம் அவருக்கு கிடையாது. அவர் சாமானியமான எளிமையான வாழ்க்கையில் இருப்பார். அப்போ அப்படி இருக்கும் மனிதன் மற்றவரின் துன்பத்துக்கு, துயரத்துக்கு தன்னால் முடிஞ்ச உதவியை செஞ்சு அந்த துன்பத்திலிருந்து அவர் மீளச் செய்வார், துயரத்திலிருந்து அவர் மீளச் செய்வார். அப்போ இவர் தான் மனித நேயமிக்க மகத்துவமிக்க மகா முனிவர் இவர் தான் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதித்தார்கள். ஆன்மா என்ற துஷ்டிக்குள்ளே இறங்கி கொண்டு இருந்து ஒரு மனிதனுக்கு உதவி செய்வது என்பது அவர் ஏதோ ஒரு பிடியில் இருக்கிறார். அந்த துஷ்டியில் இருக்கும் மனிதன் அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்து கொண்டு தான் இருக்கும்.
உதவி செய்கிறாருன்னு சொன்னால் அந்த அந்த உதவிக்கு அவர் ஒரு எதிர்பார்ப்பு வச்சு கொண்டு தான் இருப்பார். இதுதான் சாமானியமான மனிதனுடைய சுபாவம். ஆனால் சத்தியத்தை புரிந்து கொண்ட மனிதனின் சுபாவம் அது அல்ல. சத்தியத்தை புரிந்து கொண்ட மனிதனின் சுபாவம் என்னென்னா, எதையுமே எதிர்பார்க்காம எல்லாத்தையும் செய்வார். யாருக்கு எது தேவையோ அதை செய்வார். அந்த இடத்துக்கு அது எது தேவையோ அதை செய்வார். இதுதான் சத்தியத்தை புரிந்து கொண்டவரின் சுபாவம். அப்போது அவர் அவருக்குன்று ஒன்று செய்து கொள்ள இங்கே எதுவுமே இல்லை. அவருக்குன்னு செய்து கொள்வதற்கு ஒன்றுமே இல்லை. அப்போது இவர் தான் மகா முனிவர் என்று கூறினார். அப்போது இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டவர் மகா முனிவர் ஆவார். நீங்களும் இந்த சத்தியத்தை கேட்டு பாருங்கள், விமர்சித்து பாருங்கள். உங்களை இந்த உலகத்திலிருந்து, இந்த துன்பத்திலிருந்து, இந்த துயரத்திலிருந்து மீளச் செய்வது இந்த சத்திய தர்மம் மட்டும்தான். வேறு எங்கேயுமே உங்களுக்கு சொல்யூஷன் கிடையாது. வேறு எங்கேயுமே உங்களுக்கு இந்த துன்பத்திலிருந்து மீள வழி எங்கேயுமே இல்லை. அப்போது பகவான் புத்தர் அவர்கள் கூறிய வழிக்கு வாங்க, சத்தியத்தை புரிஞ்சு கொள்ளுங்கள். சத்தியத்தோடு இணைந்ததன் பிறகு உங்களுக்கு துன்பம் இல்லை, துயரம் இல்லை, கவலை இல்லை, வேதனை இல்லை. எல்லாமே தணிந்து, எல்லாமே அழிந்து சாமானியமான, எளிமையான, மகிழ்ச்சியான, அமைதியான வாழ்க்கை உங்களால் வாழ முடியும். திருவன் சரணம்.